ஃபாலோ நம்பர் ஒன்று எடுக்கலாம். இங்கே பாருங்கள், 54 ஃபஸ்ட்டு பிசியில் 54, அப்புறம் ஒரு நாள் விட்டு 45. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஏபியில் ஒரு 54, இப்போ பிசியில் 45 அப்படின்னு அடிக்கலாம். ஏன்னா நடுவில் பாருங்கள், இந்த 76 இங்கே 26. ஸோ அதனால் 45 அப்படின்ற நம்பர் ஒரு பிசியில் வரலாம். அது வந்து 045 அப்படின்னுமே வரலாம். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஆல் போர்டில் 05ன்ற நம்பர் ஒன்று வரணும், சி போர்டு 5 வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து 45ன்ற நம்பரு பிசி வந்தால் 045 அப்படின்னு வரலாம். அப்படி இல்லைன்னா இது இன்னொன்று மேட்ச் பண்ணலாம் சூப்பராக. இங்கே பாருங்கள், 6க்கு 1. ஸோ இப்போ இந்த இது வந்து 45, இந்த 54 இங்கே 45ன்னு வந்துச்சுன்னா இந்த 2க்கு 7, 745 அப்படின்னு வரலாம். ஸோ இந்த 74 எப்படி வரும் அப்படின்னு அதையுமே பார்க்கலாம். எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான். பாருங்கள், இப்போ இந்த ஏ போர்டு 7 வச்ச நம்பரெல்லாம் பாருங்களேன். ஒரு 75, அப்புறம் ஒரு 77. ஓகேவா? அப்போ 75 77. அப்புறம் பாருங்கள், அதாவது 7 வச்சு ஃபஸ்ட்டு வந்து பி போர்டில் வந்து ஒத்த நம்பர் 75 77, அப்புறம் கேப் நம்பர் 76. அப்புறம் பாருங்கள், 76க்கு அடுத்து 72 78. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது 75 77 76, இப்போ 72 78. இப்போ இந்த 72 78க்கும் 76க்கும் கேப்பில் 74ன்ற ஒரு நம்பர் நிற்கிது. ஓகேவா? இந்த 75 77 கேப் நம்பர் 76. இப்போ இதிலேருந்து அப்படியே 72 78ன்னு வந்ததுக்கப்புறம் இது கேப்பில் 74 அப்படின்ற ஒரு நம்பர் நிற்கிது. ஓகேவா? அப்போ இந்த 74 இங்கே மேட்ச் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக இந்த 54க்கு 45, இங்கே 54க்கு 45ன்னு வரும்போது இந்த 745 அப்படின்ற நம்பர் கரெக்டாகவே மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த 20 நமக்கு 02 அப்படின்னு வரும்போது அந்த மேலே இருக்கிற 74 நமக்கு இங்கே டைரெக்டாகவே 74ன்னே வரலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு நம்பர் திரும்பி வந்துச்சுன்னா அதுக்கு மேலே கீழே இருக்க நம்பர் டைரெக்டாக வரும் அப்படின்றது தான் நம்ம கெஸ்ஸிங் எப்போவுமே எடுக்கிறோம். நேற்றுமே வந்து இந்த 82க்கு நமக்கு 826 200. இந்த 82ன்ற நம்பருக்கு நம்ம இங்கே 28 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இந்த 74ன்ற நம்பரு நமக்கு டைரெக்டாக அப்படியே 74 அப்படின்னு வரலாம். ஸோ 745 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? இதில் பாருங்கள், இந்த 75 76, நமக்கு இந்த 76 பார்த்திங்கன்னா பிசியில் இருக்குது, ஏபியில் இருக்குது. இப்போ ஏசி ஒரு 76 வருமா அப்படின்னு பாருங்கள். ஏசி 76 வரத்துக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏசி 26 பிசி 26. அப்போ இந்த 76க்கு இந்த 26 அப்படின்னா அப்போ இந்த 26க்கு ஒரு ஏசி 76 அப்படின்ற நம்பர் வரணும், ஏபி 26ன்ற நம்பரும் வரணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 26 நமக்கு இப்போ பிசியில் இருக்குது. ஸோ 76மே பிசியில் இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 76 ஒன்று ஏபியில் இருக்குது. அப்போது இந்த 76 26 ஏபிபிசி ஏசியில் கண்டிப்பாக இந்த கேம் முடிகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எங்கே பாருங்கள், 76க்கு இங்கே ஒரு 76. இப்போ நமக்கு ஏசி ஒரு 76 வரணும். அதுக்கு முன்னாடி ஏசி ஒரு 26, இப்போ பிசி ஒரு 26, அப்போ ஏபியில் ஒரு 26 வரணும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இந்த கேமு முடிகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், நமக்கு 24க்கு இங்கே 42ன்னு வந்துச்சு. ஒரு நாளுக்கு மேலே இருக்கிற இந்த 45 54ன்னு வரணும். ஆனால் நம்ம 45 அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள்,
75 65 அடுத்து 25 அடுத்து 45 ஓகேங்களா. இப்போ இந்த 5ன்ற நம்பரை வச்சு நம்ம 65 45 25 கேப்பில் ஒரு 75 இருக்குது. இன்னுமே நமக்கு வந்து பி போர்டில் 5 வரல. அப்படி 5 வரும்போது இந்த 45 65 25 அந்த கேப்பில் இருக்கிற 05 அப்படின்ற நம்பரு இல்லை 85 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 45 65 25க்கு அடுத்து 25க்கும் 65க்கும் கேப் நம்பர் தான் 45. ஓகேவா. அப்போ 05ன்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏபியில். 85 சப்போர்ட்டுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த 77ம் 75க்கும் கேப் நம்பர் 76 அதே மாதிரி தான் இந்த 45 65க்கும் இந்த 25க்கும் 65க்கும் கேப் நம்பர் 45. ஓகேவா. அந்த மாதிரி இன்னும் கேப் நம்பர் எதனா இருக்குதான்னு பாருங்கள். கேப் நம்பருன்னு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 46 ஒன்று இருக்குது, 42 ஒன்று இருக்குது. ஸோ இந்த கேப்பில் 44 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 44 இப்போ புரியுதா பாருங்கள். 46க்கும் 42க்கும் கேப்பில் நமக்கு 44 அப்படின்ற ஒரு ரெட்டை நம்பர் வச்சு ஒன்று அடிக்கணும். ஓகேவா. அப்போ இங்கே 74 இருக்குது, இங்கே 54 இருக்குது, 04 அப்படின்ற நம்பர் இருக்குது. அதனால் 44 அப்படின்ற ஒரு நம்பரு வரலாம். பிசியில் 44ன்ற நம்பர் ஒரு கேப் நம்பராக நமக்கு இருக்குது. ஸோ அதனால் பிசியில் ஒரு 44ன்ற நம்பரும் வரலாம். பாருங்கள், இந்த 745ன்ற நம்பரை இன்றைக்கி வந்து டைரெக்டாகவே ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா. இந்த ஃபாலோ நம்பரில் தான் இது எடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து இது வந்து கரெக்டாகவே மேட்ச் ஆகுது. அதனால் 745 அப்படின்னு டைரெக்டாக ஒன்று இன்றைக்கி ப்ளே பண்ணுங்கள். மற்றபடி இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 நம்பரில் ஏதாவது ஒரு 3 நம்பர் 2 நம்பர் வந்தாலுமே நமக்கு இன்னும் இருக்கிறது வந்து கேமு ஒரு வாரம் தான். இதில் ஒரு 3 நம்பர் இல்லை 2 நம்பர் வந்தாலுமே நமக்கு வந்து வின்னிங் தான். அதனால் பாருங்கள். ஓகேவா. இதில் இன்னொன்று பாருங்கள், 24 அது கீழே 76. நம்ம நேற்றுமே வந்து ஆல் போர்டில் 76 தான் எடுத்தோம். ஓகேவா. இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு இங்கே 42ன்னு இருக்குது, 42க்கு ஒரு 26 இருக்குது. ஸோ இப்போ இது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஏபியில் 74 இருக்குது. ஸோ இங்கே 24க்கு அப்படியே ஏபியில் 74, 24க்கு 74. இப்போ 42க்கு 47 அப்படின்னு ஏபி அடிக்கலாம். புரியுதா பாருங்கள். 24க்கு 74 4 அப்படியே நின்றுட்டு இந்த 2க்கு நமக்கு இங்கே 7 அப்படின்னு வருது. அப்போ இந்த 42க்கு எப்படி வரணும் அப்படின்னா 47 அப்படின்னு வரணும். ஒரு 47 அப்படின்னு வந்துச்சுன்னா 477ன்ற நம்பர் தான் வரணும். ஓகேவா. 47ன்னு வந்தால் 477ன்ற நம்பர் தான் வரணும். ஏன்னா பிசி 77ன்ற ஒரு நம்பர் வரணும். அது 77க்குமே ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஆனால் அந்த 77 வரணும். இதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். 2277 வந்திருக்கணும். ஆனால் போன மாதத்தில் 2274 வந்துடுச்சு. அப்போவே அந்த 77 மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு 77 24 அது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 72 77 72. ஸோ நமக்கு பிசியில் 74, இந்த 74க்குமே ஒரு 77 அடிக்கணும், 72 அடிக்கணும். ஓகேவா. அதனால் ஏன்னா இங்கே 77க்கு இங்கே 72, இதுக்கு ஒரு 74 அடிக்கணும். ஓகேவா. அதுதான் 74. அப்போ பிசியில் ஒரு 74 இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 72ம் ஒரு 77ம் அடிக்கணும். ஓகேவா. ஆனால் 77 நம்பர் போன மாதம் வர வேண்டியது இன்னுமே வரல. ஒருவேளை அப்படி ஏபியில் இந்த
24க்கு 74ன்னா 42க்கு 47ன்னா 477ன்ற நம்பர் தான் வரும். பாருங்கள் 477மே ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?